அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தியுமா. நாளைக்கு சனி பிரதோஷம். இந்த பிரதோஷம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். துர்வாச முனிவரோட சாபத்தால் தேவர்கள் தங்களோட பலத்தை இறந்துடலாங்க. அப்படி இழந்து போகிற பட்சத்தில் பெருமாளும் சிவனும் சேர்ந்து நம்ம பார்க்கடலை கடைஞ்சால் அங்கிருந்து அமுதம் கிடைக்கும். அந்த அமிர்தத்தால் நம்ம பழையபடி பலம் பெறலாம் அப்படிங்கிற முயற்சியில் மந்திரமலையை கொண்டு வாசுகிங்கிற பாம்பை கயிறாக்கி மலையை கடையிறாங்க. இந்த மலை சிறிது ஆட்டங்கானங்குள்ள பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்து அடியில் போய் மலையை தாங்கிக்கிறார். ராம ரூபத்தில் மலையை தாங்கிக்கிறாரு. இப்படி கடைஞ்சிக்கிட்டே இருக்கோல பல அற்புத பொருள்கள் அந்த பார்க்கடல்லேருந்து தோன்றுது. அதை தேவதைகள், தேவர்கள், சந்திரன் வர்றாரு, லக்ஷ்மி தேவி வர்றாங்க, பாரிஜாத மலர் வருது, ஐராவதம், காமதேனு, கற்பக விருட்சம், உச்சை சிரவசுங்கிற ஒற்றை குதிரை வருது, வர்ணன் வர்றாங்க, அப்சரஸ்கள் வர்றாங்க, சங்கு, வில்லு, அம்பு, அப்படி பல பொருள்கள் வருது. கடைசியாக தன்வந்திரி கடவுள் அமிர்த கலசத்தோடு தோன்றாரு. இதுக்கிடையில் அவங்க கடைஞ்சிக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த வலி தாங்க முடியாமல் வாசிங்கிற பாம்பு என்ன செஞ்சிடுது, விஷத்தை கக்கிடுது, ஆழகால விஷத்தை கக்கிடுது. அப்போ உடனடியாக சிவன் யோசிக்காமல் என்ன செஞ்சிடறாரு, அந்த விஷத்தை எடுத்து தான் அருந்துறாரு. பார்வதி தேவி ஓடி அவங்க கழுத்தை பிடிச்சிக்கிறாங்க. தன்னோட கணவர் உடலில் விஷம் பாஞ்சிடக்கூடாதுன்னு இப்போ கழுத்தை பிடிச்சிக்கக்குள்ள கழுத்திலே அந்த விஷம் தங்கிடுது. அதனால தான் அவரோட பேர் நீலகண்டன். நம்மளை உயிரை காக்கும் பொருட்டு அந்த விஷத்தை அருந்தி நம்ம உயிரை காத்தார். அது ஒரு சனி பிரதோஷ மாலை நேரம். இந்த மாதிரி சனி பிரதோஷ நேரம் அந்த விஷம் வந்தப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த விஷத்தோட வீரியம் தாங்க முடியாமல் தேவர்கள், அசுரர்கள், நந்தி தேவர் அனைவருமே மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த காப்பரிசி படைக்கிறோம். அதில் கலக்கிற வெல்லம், எள் விஷத்தை முறிக்கக்கூடியது. அதனால தான் அந்த காப்பரிசியை நம்ம படித்து வழிபடுறோம். இப்போது நம்ம சனி பிரதோஷத்தோட மகிமைகளை பார்ப்போம். ஒரு சனி பிரதோஷ விரதம் இருந்து நம்ம சிவனை அர்ச்சித்து அபிஷேகம் பண்ணி அந்த கோவிலில் அந்த 4 to 6 பிரதோஷ நேரத்தில் நம்ம கோயிலில் இருந்து நம்ம வழிபடுறப்போ 5 வருஷம் நம்ம தொடர்ந்து பிரதோஷம் விரதம் இருந்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கிது. மிகுந்த நற்பலன்களை தரக்கூடியது. நம்ம கோயிலுக்கு போகிறவுள்ள கையில் வெறுங்கையோடு போகாமல் நம்மளால் இயன்றது என்ன நம்ம கையில் கிடைக்கிது, பால், தயிர், நல்லெண்ணெய், பன்னீர், சந்தனம், இளநீர், நார்த்தங்காய், எலுமிச்சங்காய், தேன், நாட்டு சக்கரை, திரவிய பொடி, மஞ்சள் பொடி, திருநீர், குங்குமம், இதில் எது உங்களால் முடியுதோ அதை வாங்கிக்கிட்டு போங்க கையில். அப்புறம் பூக்கள், நம்மளால் இயன்ற பூக்கள், இறைவனுக்கு ஒரு பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பூக்கள், இலைகள், பூ மாலைகள், வசதி இருக்கவங்க மாலை கட்டிக்கிட்டு போங்க. பழங்கள் வாங்கி உங்கள் கையில் கிடச்ச பழங்களை வாங்கிட்டு போங்க. என்ன உங்களால் முடியுமோ அதை வாங்கிட்டு போங்க. இப்படி எதுவும் வாங்கிட்டு போக முடியலன்னு கூட வருத்தப்பட வேணாம். அந்த 4 to 6 பிரதோஷ நேரத்தில் அங்கே இருந்து சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணுறதே பெரிய பாக்கியம்தான். கொஞ்சம் வசதி படைத்தவங்க உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப மிகுந்த நற்பலன்களை தரும். பிரதோஷ நேரத்தில் தேவர்கள் எல்லா தெய்வங்களும் சிவன் கோயிலில் இருப்பதா ஐதீகம். பூ மாதிரி பொழிவாங்க. அங்கே நம்ம இருக்கிறப்போ அவங்களோட கண் பார்வையும் நம்ம மேலப்பட்டு நமக்கு பல நல்ல செயல்கள் நமக்கு நடக்கும். நம்மளோட வேண்டுதல்கள் பலிக்கும். சோம சூட்சும பிரதட்சணம்னு சொல்கிறது. அது நம்ம கோமுகியை தாண்டி போகக்கூடாது. அதோட ஓம்ங்கிற வடிவில் இருக்கும். இப்படி சுற்றி கோமுகி வரைக்கும் இப்படி அதே ரூட்டில் திரும்பி இப்படி சண்டிகேஸ்வரரை வணங்கணும். அது நீங்கள் கோயிலில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை முடிஞ்சவங்க அந்த பிரதட்சணம் 2 முறை 3 முறை செஞ்சு உங்களோட வேண்டுதலை வச்சுக்குங்க. இப்படி நாளைக்கு எப்படியாவது எந்த வகையிலையாவது நாளைக்கு சிவன் கோயிலுக்கு வாங்க. ஒரு தீபம் ஏற்றுங்க. ஒரு இலை உங்களால் என்றது ஒரு இலையாவது கொடுங்க. அன்னதானம் அங்கே கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். சனி பிரதோஷத்தை யாரும் தவற விட வேணாம். அனைவரும் சிவன் கோயிலுக்கு போய் நல்ல பலன்களை பெறணும். உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தைகளும் வருங்கால சந்ததியும் தலைக்கணும் அப்படின்னு சிவன்கிட்ட நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, சிவன் கோயிலுக்கு கொஞ்சம் வசதி படைத்தவங்க உங்களால் என்ற பண உதவி செய்யுங்க. அது கோயிலுக்கு தீபம் ஏற்ற உதவும், ஒரு அன்னதானம் போட உதவும், திருக்கல்யாண சமயம் அந்த பணம் பயன்படும். இப்படி பலவிதமான பூஜைகள் கோயிலில் நடக்கிறப்போ உங்களோட திருமண நாள், குழந்தைகளோட பிறந்த நாள், உங்கள் வீட்டில் வர முக்கியமான சுப நிகழ்ச்சியில் உங்களால் என்ற பணத்தை சிவனுக்கு நீங்கள் அர்ப்பணிங்க. உங்கள் குடும்பம் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரும். நம்ம பல ஜென்மங்களாக செஞ்சுருந்த பாவங்கள்லாம் விலகி புண்ணிய பலன் பெற்று நம்ம மனசும் உடலும் நிம்மதி சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். தவறு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. உங்களால் இயன்றதை சிவனுக்கு செய்யுங்க. சிவ தொண்டு பெருந்தொண்டு நமக்கு.
ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அருணாச்சலம், மகாதேவ, மகாலிங்க, மதியார் சுனாசே. இந்த இதை பிரதோஷ நேரத்தில் நீங்கள் 6 முறை சொன்னீங்கன்னா சிவநாமத்தை 2000 முறை சொன்னதுக்கு சமம். இயன்றவர்கள் சொல்லுங்கள். முடியாதவங்க ஓம் நமச்சிவாயன்னு சிவாய நம எதுவோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும். சிவனருள் கண்டிப்பாக சித்திக்கும். எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு பிரதோஷ நேரத்தில் அவசியம் எல்லாரும் சிவன் கோயிலுக்கு வாங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தீபத்தை ஏற்றுங்க, இல்லை உட்காந்து உங்களால் முடிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள். அமைதியாக இருந்து சிவ வழிபாடை நடத்துங்க. மிக்க நன்றி.